இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்னா யார்? பாலா, கேபி பாலா என்னோட ஃபேனாக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் என் கூட இருந்தார். இப்போயும் என் கூட இருக்கான். இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய இடங்கள்ல நீங்க பிஸியாவே இருந்துட்டு இருக்கப்ப இத்தனை வருஷமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ற மாதிரியும் இருக்கும் இல்லையா? அது எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். அது இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். இதை பண்ணிட்டே இருக்கும்போது தான் அப்போ தான் இன்னொன்று வரும். சும்மா இருக்கும்போது வரே வராது. நான்லாம் அழுவேன். ஐயோ, மற்ற வேலைக்கு போயிட்டு வந்துச்சுங்க, எல்லாரும் அப்ரிசியேட் பண்ண மாட்டாங்க. சார் நீங்கள் இந்த இதில் வேலை செய்கிறீங்களே, பெட்ரோல் பங்க் மேனேஜரில் சூப்பர் சார், நீங்கள் பார்த்தேன் அந்த பெட்ரோல் பங்க்லுக்கும் எல்லாரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க சூப்பர் சார் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம லைனில் பொறுத்த வரைக்கும் சார் உங்களை பார்த்தேன் சார், இது செம்மையாக நீங்கள் செம்மையாக காமெடி சார், ஒரு ஃபோட்டோ சார். தோத்துட்டா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் அது நல்லா தெரியும். அதை விட வழி எதுவுமே கிடையாது. அதுக்கு செம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம் நம்ம. ஏன்னா வலி தாங்க முடியலன்றதுனால ஏன் இந்த வலி தாங்க முடியல, அப்போ ஏன் இந்த வலியை நம்ம வர வைக்கணும்? நம்மகிட்ட தானே அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. நம்ம கொஞ்சம் இறங்கி எல்லாருமே அதை பண்ணலாம். எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துலாம் விட்றா, கொஞ்சம் அசல்ட்டாக பார்க்கணும். அப்படி இருக்க மாட்டேன். என்ன அவர் டான்ஸ் ஷோவில் போய் வின் பண்ணுவார், நம்ம கை தட்டணுமா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ தான் நான் வெறுத்துரும். சி என்னடா உன்னை இவ்வளோ இதாக நினச்சிருந்தேன், நான் இதாக இருந்தால் கூட நீ நல்லா வரணும்னு நினச்சிருந்தேன், நீ இப்படிலாம் பேசுவியா அப்படிலாம் நான் பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் அப்படியே ஒதுங்கிப்பேன் நான். இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்னா யார்? மறக்க முடியாத இல்லை, ஒரு சப்போர்ட்டிவா கூட ஒரு தூணா நிற்கிற ஒரு பர்சன். பொதுவாக வந்துட்டு தூணா இண்டஸ்ட்ரியில் கேட்குறீங்களா அது சொல்கிறேன். இண்டஸ்ட்ரினா வந்துட்டு பாலா, கேபி பாலா. அவன் என்னோட ஃபேனாக இருந்தார் அவர். அதுக்கப்புறம் என் கூட இருந்தார். இப்போயும் என் கூட இருக்கான். அதிகபட்சம் நிறைய விஷயம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நாங்கள் ஒன்றா தான் இருக்கோன்றதால நிறைய ஷேர் பண்ணுவேன். எப்பவுமே எல்லா விஷயத்தையும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பான். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு விஷயத்த ஒருத்தர் இருப்பாங்க. இப்போ நானும் பழனி பட்டாலும் அந்த காம்படிஷனில் பண்ணுவோம், அதில் நல்லா ஃபிட்டாக அப்படி இருப்போம். மற்றபடி கலப்பு டீம் அது டீம் வந்து எல்லாமே நல்லா நட்பாக தான் இருப்போம், அது கிடையாது. அதுக்கப்புறம் பிக் பாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜனனி, பிக் பாஸில் எப்படி நாங்கள் ஒன்றா இருந்தோமோ, ஒரு நல்ல நட்பு இருந்தோமோ, அதுமாதிரி இப்போவும் அப்படி. அவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்கன்னா எங்கள் கேட்பாங்க, அம்மா இது பண்ணலாமா, வேணாமா, இது ஓகேவா, இது அங்கே நிறைய கேட்பாங்க. நான் ஐடியா சொல்லுவேன் எப்படி இப்படின்னு. அந்த மாதிரி சொல்லுவாங்க, மாதிரி அம்மு இது நல்லா இருந்து இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்வாங்க. அதான் அந்த ஒரு பாண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஓகே, இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய இடங்கள்ல நீங்கள் பிஸியாகவே இருந்துட்டு இருக்கப்ப இத்தனை வருஷமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இல்லையா? அது எனக்குன்னு கிடையாது, எல்லாருக்குமே இருக்கும். அது நம்ம அதான் சொல்கிறேன்னே, இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அப்போ தான் இன்னொன்று வரும். சும்மா இருக்கும்போது வரே வராது. ஆமாம், அப்படியே நான்லாம் அழுவேன். ஐயோ, ஒரே நேரத்தில் இதெல்லாம் தனித்தனியாக வந்தால் சூப்பராக இருக்குமே எனக்கு. ஒரே நேரத்தில் வரும். சரி ஓகே அப்போ நினச்சிப்பேன், சரி லைஃப் இப்படி தான் இருக்கும் அவ்வளோதான். ஒரு தடவை நான் ஃபஸ்ட்டு தடவை ஃபீல் பண்ணேன், ரெண்டாவது ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் போது நிறைய பேருக்கும் இது மாதிரி சுச்சுவேஷன் அனுபவிச்சிருப்பாங்களே. எல்லாரும் பார்க்கும்போது தான் எல்லாம் சொல்லுவாங்க, ஒரே நேரத்தில் தான்ப்பா எல்லாமே வருது சே அப்படின்னாங்க. அப்போதான் ஓகே எல்லாருக்கும் இந்த தாக்கம் இருக்கா, ஓகே எல்லாருக்குமே இதே பிரச்சனை இருக்கு. ஆமாம், யுனிவர்சல் ப்ராப்ளம் தான் இது. அது அப்படிதான், அது உண்மையாக அது ஒரு சரியானதுங்க. ஜென்ரலாக இந்த ஒரு ஃப்ரெண்டு கூடவும் வச்சுக்க முடியல, இல்லாமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்கல்ல. ஆமாம், அந்த மாதிரி யார் அது? கூட வச்சுக்க முடியல, எல்லாமே இருக்க முடியல அப்படின்னு அப்படிதான். அதுதான் கொஞ்சம் வேற. அது இப்போ மைக்கில் இருக்கான், கலக்க போய் எல்லாம் மைக்கெல்லாம் பண்ணுவான், கூடயே வச்சுக்க முடியாது. அவனை டார்ச்சர் பண்ணுப்பான். ஓகே நான் டார்ச்சர் பண்ணுவான். அதே நேரத்தில் விடுறது மனசு இருக்காது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஓகே, அண்ட் இப்போ இந்த டிஜிட்டல் மீடியா எரா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க என்டர்டைன்மெண்ட் ஃபீல்டில் இப்போ டிஜிட்டல் எரா வந்து ரொம்ப பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்படின்றப்ப அந்த லைம் லைட்லேயே நம்ம இருக்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அது வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு அதுலேயும் எல்லாம் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ்லாம் போடுறாங்க, எல்லாமே நல்லா தான் இருக்குது. இப்போ என்னென்னா முதல்ல வந்து டிவியில் வந்தால் மட்டும் தான் அவங்க திறமையை வெளிப்படுத்த முடியும். இப்போ அப்படி கிடையாது, அவங்க வீட்டில் இருந்தே பண்ணிட்டு போகலாம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் சார் ஒரு துலா மனம் துலா பாட்டுக்கு ஆடினேன். அது ஆனால் அவ்வளோ பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க. இப்போது 2 நாள்லேயே வந்து அது மில்லியன் அடிச்சிச்சு, 2 நாளில். அப்போ பார்க்கும்போது நான் என்ன யோசிப்பேன், என்னடா அது டிவியில் பண்ணாலும் அப்படி பார்க்குறாங்க, டிவின்ற ஒரு பிராண்டில் பார்க்குறாங்க. யூடியூப்பில் பார்த்தோம் அதான். இப்போ நிறைய யூடியூப்பில் பண்ணவங்க எல்லாமே படம் பண்ணிட்டுருக்காங்க, கெஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க எல்லாமே. இப்போ எல்லாமே இது ஒன்றாயிடுச்சு, அவ்வளோதான். நம்ம பேருக்கு சொல்லிடலாம் நம்ம இந்த டிவி அந்த டிவின்னு. இப்போ டிவியும் யூடியூப் எல்லாம் ஒன்றா தான் ஆயிடுச்சு, நமக்கு தெரியல அது. ஆமாம், ஒரு எரா, ஒரு டிஜிட்டல் எரா அப்படின்றது பூம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ வி ஆர் இன் தட் ரியாலிட்டி அப்படின்றது தான் விஷயமா இருக்குது. ஸோ இப்போ உங்களுடைய லைஃப்பில் திரும்பி பார்க்குறப்ப இந்த ஒரு நாள் நான் டைம் ட்ராவல் பண்ணோன்னா அங்கே போயிட்டு வந்துடுவேன் அப்படின்னா எந்த ஒரு நாளாக இருக்கும்? ஸ்கூல் லைஃப் தான். ஸ்கூலில் இருக்கும்போது எந்த அவ்வளோ ப்ரெஷர்லாம் கிடையாதுல்ல, ஜாலி தான். ஜாலியாக விளையாட்டுருப்போம், ஜோனல் போவோம் அடிக்கடிக்கு.
ஈவினிங் ஆனால் வந்து ஜாலியாக குளத்துக்கு போயிடுவோம் குளிக்க. ஆனா இந்த கல்ச்சுரல்ஸ்ல ஆக்டிவா இருக்கவங்களுக்கு செம்ம ஜாலி இல்ல, இந்த ஜோனல்ஸ் இந்த நிறைய கட்டடிச்சிட்டே ஜாலியா அதெல்லாம் வந்து செம்ம ஜாலி. ஸ்கூலில் வந்துட்டு அமுதவாணன் 6 வாலிபாலு ரன்னிங்கில் கலந்துருக்காரு, உங்களை பிடி மாஸ் கூட சொன்னார், அதில் மிஸ் போ போ அழ போயிடும். இதே மாதிரி இதில் என்னன்னா வந்து இப்போ நாங்கள் எல்லா ஈவெண்ட்டும் கலந்துப்போமா, அதனால் இப்போ ஹவுஸ் மேட்ச் வரும்போது ஹவுஸுக்காக கூப்பிட்ருவாங்க, ஜோனல் வரும்போது ஜோனல் போது அப்போல்லாம் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மந்த்ல ஜோனல் வந்து ஆமா ஜோனல் போனோம். அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டோன்னா மிஸ் டிஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் மிஸ் போகணும், சுற்றி கிரவுண்டு அதை தாண்டி ஸ்கூல் இருக்கும், நடுவில் நாங்கள் மட்டும் ஜாலியாக ப்ராக்டிஸ் பண்ணிப்போம், ஜாலியாக இருக்கும். அவங்களாம் பார்ப்போம், அவன் மட்டும் போடுறோம் ஜாலியாக விளையாண்டுக்கிறான்ல அப்படின்னா. ஆனால் அது ரொம்ப பெருமைலாம் கிடையாது, அதெல்லாம் படிக்காமல் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கோம் அதுக்கெல்லாம். அப்ப நீங்க ரொம்ப ஸ்டூடியஸான பர்சன் கூடவா? ரொம்ப சின்சியரான ஒரு கிட்டா இருந்திருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே. அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் கிடையாது. நான் வந்து படிப்பில் தான் கொஞ்சம் வீக்கு. மற்றபடி என்னென்னா டைம் இருக்காது படிக்க, அவ்வளோதான். மற்றபடி இப்போ இவன் பேச்சு போட்டிலாம் வைக்கிறான்னு வச்சுங்களேன், எங்கள் கிளாஸ் லீடர் வந்தால் கூட வந்து நான் தான் வின் பண்ணுவேன். இப்போது ஸ்கூல் ஃபஸ்ட்டே இருக்கான்னு வச்சுக்கோங்க, பையன் ஸ்டூடெண்ட்டே இருக்கான், எங்கள் கிளாஸ் லீடர் பாருங்கள், மற்ற கிளாஸ் லீடர்லாம் பாருங்க, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பசங்களாம் பாருங்க, இவங்க எல்லாமே தான் காம்படிஷன் கலந்துப்பாங்க. பேச்சு போட்டி அதெல்லாம் படிக்கிற விஷயத்தில் வரும்ல, கவிதை பேச்சு போட்டி, அப்புறம் அதாவது திருக்குறள் ஒப்பிதழ், இதெல்லாம் இந்த காம்படிஷன் வரும். அங்கே நான் காம்படிஷன் கலந்துப்போ நான் தான் வின் பண்ணுவேன். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னென்னா போய் உட்காந்து படிக்க மாட்டேன், ஸ்போர்ட்ஸ்னு ஓட்டுருவேன், என்டர்டைன்மெண்ட்லேயே இருப்பேன், ஃபுல்லாக டான்ஸு இந்த மாதிரி ஜாலியாக இருப்போம். ஓகே ஜாலி. ஆனால் நிறைய பேர் சம்டைம்ஸ் ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வெறுப்பாக இருக்கும்ல, அந்த இல்லை நான் வெறுப்பாக மாட்டேன், ஆக மாட்டேன். ஏன்னா இந்த ஃபீல்டு ஜாலி தான், ஜாலியாக தான் இருக்கீங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு மற்ற ஃபீல்டு ஒரு கொத்தனா இருக்கான்னு வச்சுங்க, அவன் உண்மையாக வருத்தப்படுவான், என்னடா இது சே அவன் பூசும் போது டெய்லி அவன் எடுத்து இதை பூசி ஆகணும், டெய்லி அந்த வேலை அந்த மண்ணில் கையை வச்சு தண்ணியில் நனைஞ்சி வச்சுட்டு தான் போகணும். ஒரு பெயிண்டராக இருந்தாலும் ஏறி பெயிண்ட் அடிச்சு அவ்வளோ கஷ்டம் தான் அவங்களுக்குலாம், எல்லாருக்குமே ஒரு கஷ்டம் தான். மீடியாவில் கஷ்டம் இருக்குது, ஆனால் மற்ற வேலையில் இருக்கிற அளவுக்கு இது கஷ்டம் கிடையாது. ஆனால் மைண்ட் ப்ரெஷர் அதிகம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் இல்லை, உங்களை ஒரு இடத்துல கூப்பிட்றாங்க, கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, அந்த கெஸ்ட்டாக கூப்பிட்டு தான் உங்களுக்கு பேமெண்ட்டு கொடுத்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் வின் பண்ணியிருக்கலாம், ஏன்னா கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் தான் பண்ணியிருக்கோம், அந்த வின் பண்ணிக்கிறதும் பார்த்தீங்கன்னா உங்கள் காம்படிஷன், உனக்காக தான் நீ அதை ஒர்க் பண்ண, உனக்காக ஒர்க் பண்ண, உனக்காக நீ வின் பண்ணிட்ட. ஆனால் இப்போ உனக்காக ஆடியன்ஸ் ஒன்று கூப்பிட்றான் வெளியே, அதுக்கு உன் காசும் கொடுக்குறான் சினிமாவில். அதானே இப்போ ஆக்ட் பண்ணிட்டு வச்சுக்கலாம், இப்போ மற்ற வேலைக்கு போய்ட்டு வந்துச்சுக்கேன், எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. சார் நீங்கள் இந்த இதில் வேலை செய்கிறீங்களே பெட்ரோல் பங்க் மேனேஜரில், சூப்பர் சார், நீங்கள் பார்த்தேன் அந்த பெட்ரோல் பங்க்லுக்கும் எல்லாரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க, சூப்பர் சார் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம லைனில் பொறுத்த வரைக்கும், சார் உங்களை பார்த்தேன் சார், இது செம்மையாக நீங்கள் செம்மையாக காமெடி சார், ஒரு ஃபோட்டோ சார், நீங்கள் எதாவது வேறு எதெல்லாம் ஒர்க் பண்ண ஃபோட்டோ எடுத்துப்பாங்களா சொல்லுங்களேன், ஃபோட்டோ எடுத்து தோணாது, அவங்களுக்கு கெஸ்ட்டாக கூப்பிடணும்னு தோணாது. பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஓனரே வராதுன்னு வச்சுங்களேன், இப்போ நான் போகிறேன் அவர் போகிறேன்னு வச்சுங்களேன், என்கிட்ட தான் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஆமாம், ஒரு பெரிய எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கேன், எம்எல்ஏ கூட 5 வருஷம் தான், ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வச்சுக்கேன், அந்த எம்எல்ஏ அந்த தொகுதியிலே ஓரளவுக்கு அரசியல் இருக்கிற பொலிட்டிக்கல்லாம் தெரியும் தவிர, அப்படி வெளியே வந்தாருன்னா அவர் எல்லாருக்கும் தெரியாது, சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாரும் தெரியாதுல்ல, அந்தந்த எம்எல்ஏ அந்த தொகுதி தெரியும். இப்போ நான் அப்படி நான் எந்த இடத்துக்கு போனாலுமே வந்துட்டு அந்த காலேஜ் கூப்பிடுவாங்க, என்னை கூப்பிட்டு அங்கீகாரம் கொடுப்பாங்க, என் கூட அந்த ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரசிக்கிற. யாராவது இந்த லைவாக வந்து ஒரு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல ரொம்ப யதார்த்தமாக, அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் இருக்கா நேரில் வந்து பார்த்து சொல்கிறவங்க? நேரில் வந்து அழுதுலாம் இருக்காங்க. ஆமாம்மா, அழுதுருக்காங்க, நம்ம ஜோடி பண்ணும்போதெல்லாம் அழுதுருக்காங்க. அப்புறம் அந்த தசாவதாரம் பண்ணும்போதெல்லாம் வந்து அது ஏன் சசியன்னே வந்து அப்படி கண்ணெலாம் கலங்கிடுச்சு, அவருக்கு ஃபோன் பண்ணி, அமுதா நான் அந்த இது பார்த்தேன், வடிவேல் பாலாஜி டைம் ட்ராவல் பண்ணி அவரை வர வச்சுங்க, ஒரு டைம் ட்ராவல் பண்ணி வடிவேல் பாலாஜி வர மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணேன். அது ரொம்ப ஃபீல் பண்ணி சசியனை வந்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினார். நல்லா இருந்து பார்த்தேன், அந்த கொஞ்ச நேரத்தில் வந்து அழ வச்சுட்டீங்கடா, எப்பட்றா அதெல்லாம் சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசினார். சசியனை எனக்கு எப்போ பிடிக்கும், இண்டஸ்ட்ரி வந்து சசியனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எதையும் காமிச்சிக்க மாட்டார், ஆனால் நல்ல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண நினைப்பார். ஒரு வளர்ந்த கலைஞனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். என் தாரத்தைப்பட்டிக்கு ரெஃபர் பண்ணது அவர் தான். இது அவர் தானே எனக்கு 1 மாதம் கழிச்சு தான் தெரியும், ஷூட்டிங் அப்புறம் தான் தெரியும். அப்போ தான் வண்டியில் போகும்போது சொல்கிறாரு, முதா நான் தான் சொன்னேன் அந்த இதெல்லாம் காமிச்சேன் போது, அப்போ தான் பார்க்குறேன், அண்ணா நீ தான் சொன்னீங்களா? ஆமாம், என்ன விடு வா, அது அந்த கிரெடிட் எடுத்துக்க மாட்டாருங்க அவர். ஐயோ சூப்பர் கேரக்டர் அவர்லாம். நைஸ் நைஸ். இப்போ யாராவது உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அந்த ஒரு மொமெண்ட்லாம் இருக்கா? அவங்க முன்னாடி நம்ம எப்படியாவது வி ஷுட் ப்ரூவ் தெம் அப்படின்ற மாதிரி? என்னை யாருமே வந்து அப்படி பண்ணது கிடையாது. ஆனால் நான் ஒன்று பண்ணும்போது
காண்டாய் பார்த்துட்டு இவன் தான் இவன் இதுலேயும் டான்ஸும் பண்ணுறான் காமெடி பண்ணுறான் வரக்கூடாது அப்படின்னு என்னை நல்லா தெரியும். ஆனால் நான் இத்தனைக்கும் அவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அவங்க எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ என்ன மேட்ரு சொல்லிட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் சொல்ல விரும்பல. ஆனால் நல்லா தெரியும். அவங்கள பாவம் பார்த்துருப்பேன். அவன் வச்சு இப்படிக்கானே இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் சொல்லி அப்படி ட்ரைன் பண்ணிப்பான். கடைசியில் பார்த்தா அவன் வந்து சொல்லிப்பான், என்ன அவர் டான்ஸ் ஷோவில் போய் வின் பண்ணுவார், நம்ம கை தட்டணுமா அப்படிலாம் சொல்லியிருக்கானுங்க. அப்போ தான் நான் வெறுத்துரும் வச்சு என்னடா உன்னை இவ்வளோ இதாக நினச்சிருந்தேன், நான் இதாக இருந்தால் கூட நீ நல்லா வரணும்னு நினச்சினேன், நீ இப்படிலாம் பேசுவியா அப்படிலாம் நான் பார்த்துட்டு சரி அதுக்கப்புறம் அப்படியே ஒதுங்கிப்பேன் நான். ஓகே, நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய லைஃப் லெசன்னா என்னவா இருக்கும்? என்ன மாதிரி கேட்குறீங்க? ஏதாவது அடிபட்டு கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? நான் எல்லாமே அடிபட்டு தான் கற்றுனேன். அப்படியா? ஆமாம், மறக்க முடியாத ஒரு அடி. நான் கலக்க போது பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணும்போது நான் ஒரு 2 ரவுண்டுக்கு அப்புறம் அது பெரிய சம்பவம். அது சொன்னால் எனக்கு அது பெரிய விஷயமா போகும் வச்சுங்களேன். அதனால என்ன பண்ணேன், வந்துட்டு அழுதேன். ஃபுல்லாக அழுதுட்டு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதேன். அப்புறமா வந்து இதுக்கப்புறம் கலந்துற ஷோவில் எதுலையும் நம்ம தோக்கக்கூடாது நினச்சி ஒர்க் பண்ணேன். திரும்ப தாம்சன் டைரக்டர் கூப்பிட்டார். அமுதா என்ன வேணா ஃபால்ட்டிஸ் வந்துருக்கலாம், அப்போ நானே டைரக்ஷன் பெரிய பவர் கிடையாது எனக்கு, ஆனால் இப்போ எனக்கு பவர் இருக்குது. நீ ஒரு கண்டஸ்டண்டாக தான் வந்தேன், ஒரு 3 எபிசோட் பண்ணிப்பேன், ஆனால் உன் டேலண்ட் எனக்கு தெரியும், ஒரு டைரக்டராக ஒரு டேலண்ட் தெரியும். இப்போ எந்த ஃபால்ட்டிஸும் நடக்காது, எந்த அரசியலும் நடக்காது, நேர்மையாக இருக்கும். நீ நினச்சா இந்த சாம்பியனில் வந்து கலந்து வின் பண்ணலாம், நீ அந்தளவுக்கு ஒருத்தங்க தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்ப்பா. அப்போலாம் எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது. சரி சார் எதுவுமே நடக்காது, நீ வா. நான் போனேன், ஃபஸ்ட் எபிசோடு வின் பண்ணேன், செகண்ட் எபிசோடு வின் பண்ண தொடர்ந்து ஃபஸ்ட் எபிசோட் காலையில் ஃபஸ்ட் எபிசோடு நடக்குது வின் பண்ணுறேன், லஞ்சுக்கு அப்புறம் செகண்ட் எபிசோடு வின் பண்ணேன், அடுத்த நாள் வின் பண்ணேன். அப்படி தொடர்ந்து நிறையெல்லாம் வின் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் சொன்னல, நம்ம தோத்துட்டா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுவோம் அது நல்லா தெரியும். அதை விட வழி எதுவுமே கிடையாது. அதுக்கு செம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். 100 ட்ரூ 100 அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம தோத்துட்டா நம்ம தாங்க முடியல, அதோட கஷ்டம் எப்படின்னு தெரியும். அதுக்கு முன்னாடியே நான் ஹெவியாக இறங்கி ஒர்க் அவுட் பண்ணிடுது. ஓகே, அது அந்த இதுதான். நான் அங்கே தோக்கலைன்னா நான் இதை எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஓகே, ஏன்னா வலி தாங்க முடியலன்றதுனால ஏன் இந்த வலி தாங்க முடியல, அப்போ ஏன் இந்த வலியை நம்ம வர வைக்கணும்? நம்மகிட்ட தானே அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. நம்ம கொஞ்சம் இறங்கி எல்லாருமே அதை பண்ணலாம். எல்லாருக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்துலாம் விட்றா, கொஞ்சம் அசல்ட்டாக பார்க்கணும். அப்படி இருக்க மாட்டேன். இல்லை தூக்கம் வந்தால் தான் தூங்குவேன், அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ண நினைப்பேன். தூக்கம் அப்படி வந்தால் தூங்கலாம், இல்லைன்னா ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம், வேறு என்ன யோசிக்கலாம். ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நம்ம சேனலில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். ஸ்டேஜ் ஏறுற வரைக்கும் என்ன டிஃப்ரெண்டாக பண்ணலாம், என்ன பண்ணலாம், இப்போ என்ன ஆட் பண்ணலாம் இப்படி தான் யோசிச்சுனப்பேன். ஓகே, அண்ட் பிக் பாஸ் டைம்ல கூட உங்க பசங்களுக்கு தனி ஃபேன் பேஸ் வந்தாங்க இல்லையா? அவங்களோட இமிடேஷன் ஸ்டைலா இருக்கட்டும். ஸோ வீட்டில் அந்த ஒரு அப்சர்வேஷன், அந்த ஒரு எல்லாருமே அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜோன்ல தான் இருப்பீங்களா? ஆமாம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் பாலா பசங்களை போட்டு ஏதாவது வெறுப்பேற்றினு அவன் ஜாலியாக இது பண்ணி என்டர்டைன் பண்ணப்பான். ஒரு பக்கம் நான் அவ்வளோ ஜாலியாக இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஜாலியாக ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன்னா, நம்ம ஜாலியாக இருந்துட்டா, இப்போ நான் ஜாலியாக இல்லை, நான் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஓகே, அப்போ தான் ஜாலியாக இருக்காரு, அவர்லாம் ஆர்டிஸ்ட் தானே, பலமாக ஆர்டிஸ்ட் தானே, அப்போ தான் நான் மைண்டு இந்த ஹார்ட் ஒர்க் பண்ண தோணுது. அவங்க நம்மக்கிட்ட பிரிச்சுட்டு அவங்க தனிமையாக்கணும் மட்டும்தான் அவங்க. நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன், டிஸ்கரேஜ் தான் பண்ணுறேன் வீட்டிலலாம். சீரியஸாக தான். ஆமாம், இது பண்ணால் ஏன்னா அவன் இப்போ நான் என்கரேஜ் பண்ண வச்சுக்கேன், நானே என்கரேஜ் பண்ணுறேனே, அப்போ நம்ம நல்லா பண்ணுறவன் நினச்சிப்பான். நான் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. நான் இப்போ என் பசங்க, இப்போ என் அண்ணன் பசங்க, என் பசங்க எனக்கு தெரிஞ்சுக்கணும்னா நான் சூப்பராக சொல்லுவேன். சூப்பர் சொல்லணும், என் மைண்டு சூப்பர் சொல்ல தோணும். நல்லா பண்ணுறாங்கன்னா நான் நினைக்க தோணும். பப்ளிக் தான் சொன்னது நல்லா இருக்கா இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னடா இப்படி பண்ணிட்டேன், வேஸ்ட்டாக இன்னும் நல்லா பண்ணுவோம். அதாவது நல்லா பண்ணானா சொல்ல மாட்டேன், ஒரு ஆவரேஜாக பண்ணுறான்னா அவன் 100% வர வரைக்கும் நான் விட மாட்டேன். ஏன்னா நான் சூப்பர் சொல்ல மேட்டர் கிடையாது. காம்படிஷன் பண்ணால் நான் ஜட்ஜு கிடையாது, யாரோ வர போகிறாங்க. அப்போ அவன் 100 கொடுத்தா மட்டும் தான் அங்கே பண்ண முடியும், தவிர நான் சூப்பர் சொல்லிட்டாலாம் இது பண்ண முடியல. அதனால் போட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிப்பேன். இதை பண்ணுங்க, அப்போ காலி எழுந்துரு, ஓடு, இதை பண்ண அதை பண்ணு, இல்லைன்னா அது ஸ்ட்ரிக்ட்டு. டிசிப்ளின் கூட கிடையாது அது. ஓகே, டிசிப்ளின் இது வேறு. டிசிப்ளின்னா நீ படி, இதுதான் பண்ணோம், டியூஷன் போனியா, இதை நான் அது டியூஷன் போனியா படியான்னு கேட்க மாட்டேன். படிக்கலாம் அப்படின்னு படிப்பை பற்றி நான் பேசவே மாட்டேன். ஸ்கூலில் என்ன பிடிலாம் கலந்து, இது ஸ்போர்ட்ஸ் என்ன எதில் கலந்துட்டுருக்க, எதில் இது பண்ணுற, எங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எனக்கு இதுதான். ஏன்னு நினச்சிங்களேன், படிப்பு எல்லாமே நான் படிப்பை தப்பாக சொல்ல, படிப்பு எல்லாம் தேவை தான். ஆனால் படிப்புன்றது தேவை தான். படிப்பு தான் உங்களை எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம் கிடையாது. அது படித்தவங்க எல்லாரும் சொல்லுவாங்க தான். ஏன்னா அந்த படித்தவங்க படித்து அந்த போஸ்டிங்கில் இருப்பாங்க, அவங்களுக்கு கேட்டால் அதான் சொல்லுவாங்க. ஏன்னா சக்ஸஸ் பண்ணுவாங்க. அதில் படிச்சுட்டு வேறு லைனில் இருக்கணும், கேட்டு பாருங்கள். இப்போ ரஞ்சித் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் படித்தார்,
அதை தாண்டியும் அவர் ஒரு நல்ல இன்ஜினியராக போயிருக்கலாம். அது மாதிரி எவ்வளோ டேரக்டர் இருக்காங்க. இப்போ எல்லாமே எவ்வளோ துறையில் இருந்தாலும் ஆனால் அவங்க பார்த்து இப்போ சிவகார்த்திகா இருக்கட்டும், எல்லாமே ஒரு இருக்கு. இப்போ பாலா பார்த்தீங்கன்னா 10th நல்ல நல்ல மார்க் அவன் 10th ஆமா. ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவன். எஸ். அப்படி இருந்தோம் அவன் லைன் வேற. அன்றைக்கி அவன் அதுக்காக தான் படிச்சிருப்பான். ஐயோ அது பண்ணணும் இது பண்ணணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அவன் காலேஜ் சர்டிஃபிகேட் போய் வாங்கிட்டு வரல இன்னும் அவன். அது அவனுக்கு இப்போ தேவைப்படலை அவனுக்கு. அவன் அந்த நாலேஜ் மட்டும் தேவைப்பட்டுச்சு தவிர அதை சர்டிஃபிகேட் அவனுக்கு தேவைப்படவே இல்லை. எனக்குமே அது தேவைப்படலை. ஓகே ஏன்னா நமக்கு இப்போ நீங்களே வச்சுங்க, எந்த இன்டர்வியூ போயிட்டு உங்கள் டாக்குமெண்ட் உங்கள் ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு பயோட்டா ரெடி பண்ணி எந்த ஆஃபீஸ் பண்ணி இருந்துக்கிறீங்க? கேட்டதில்லை. சரி மீடியா லைன்லேயே போகிறீங்க, எங்கேனாச்சும் போய்ட்டு உங்கள் ஃபைல்ஸை கொடுத்துருக்கீங்களா? நீங்களா வாங்க என்ன பண்ணுறீங்க என்ன இது பண்ணுறீங்க, ஓகே இந்த பொண்ணு இதை பண்ணிருப்பா, இதை தானே பேசுவாங்க, அத்தனை பேச மாட்டாங்களே. அதனால் நான் வந்து டேலண்டாக பண்ணுவேன். அதுமாதிரி ஹெல்த்து ஒர்க் அவுட் பண்ணணும், ரன்னிங் ஒன்றும் ஸ்டெமினா ஏற்றிக்கணும். இதான் ஏன்னா வந்து இப்போ கொரோனா வந்தது. கொரோனா வந்ததில் படிக்காதவன் பணம் இருக்கவன் எல்லாமே வந்து எத்தனை பேர் வந்துட்டு நம்ம கூட இல்லை, இறந்துட்டாங்க. ஓகேலா, அங்கே யாருக்கும் எனர்ஜி இருந்து ஹியூமினிட்டி பவர் இருந்து. அப்போ ஹெல்த் கான்சியஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் ஆக்டிவ் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக இது இப்போயே வந்துடுச்சுன்னா இது எல்லாமே தொடரும். இங்கே விட்டோம்னா அதுக்கப்புறமா பண்ண முடியாது. இந்த வயசில் எல்லாமே பண்ணுறது தான் இல்லை. நான் அதனால வந்துட்டு இது பண்ணுவேன். ஏன்னா காசே இருந்தால் கூட உங்களால் ஒரு விஷயம் பண்ண முடியல, இல்லை இவருக்கு இந்த உடம்பு இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வச்சுக்கேன், அமௌண்ட்டே தான் போய் அதை பண்ண முடியாது. அப்போ அந்த ஏஜில் அவன் யோசிப்பான், நீ காசே இல்லாமல் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கேன், பரவாயில்ல நான் பார்த்துப்பேன்டா, என்ன நான் பார்த்துப்பேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவை, ஹாஸ்பிட்டலில் போகிறேன், எனக்கு எது தேவை, நான் எனக்கு தான் வழியா இப்படி இருக்கான்ல. அதனால் வந்துட்டு அவன் ஹெல்த்து நல்லா இருந்தாலே மைண்டு நல்லா இருக்கும். மைண்ட் நல்லா இருந்தாலே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் என்ன தான் காசு இருந்து எல்லாம் இருந்தும் இல்லைன்னா போக முடியாதா, ஐயோ அந்த ஃப்ளோர் போக மாட்டாங்க, ஏசி ஒத்து வராது, நான் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன இல்லை எனக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு அந்த ப்ராப்ளம் வச்சுக்கலாம், எல்லாமே இதோட. சில பேர் பஸ்ஸில் போனால் தலை சுத்தம் போக முடியாது, அதனால நான் தனியாக போகணும். அது நான் சாதாரண நினைப்பீங்க, அது எவ்வளோ விஷயத்தை கெடுக்கும் தெரியுமா? அந்த மூமெண்ட்டை கெடுக்கும். வண்டியில் பொருளே வாமிட்டு வந்து போக மாட்டாங்களே, அதுவே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃப்ரீயாக இதுக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு பிளானிங் இருக்குது. ஆமாங்க, இதுதாங்க மெயின். ஓகே, உங்களோட கம்ப்ளீட் ஜாலி ஜோனை அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆள் யார்? உங்களை நல்லா கலாய்க்கிறது, உங்களோட கம்ப்ளீட் அந்த ஜாலி பர்சனை கொண்டு வரது? இல்லை, அது ஒரு இடத்த ஒருத்தன் இப்போ கலக்க போது பண்ணால் நானும் பயணிப்படாலுமே நிறைய விஷயத்தை பேசி என்ஜாய் பண்ணி சிரிப்போம். ரொம்ப நேரம் சிரிச்சிட்டுலாம் இருப்போம். கண்ட்ரோல் பண்ண முடியும் எங்களால். ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு போவோம். அதுமாதிரி வீட்டில் பசங்க பயங்கர ஃபன் பண்ணுவானுங்க, இது பண்ணுவாங்க, அது வந்து யதார்த்தமாக இது பண்ணுவாங்க. ஒரு இடத்துல ஒரு இடத்துல இருப்பாங்களே அந்த மாதிரி. அதிகபட்சம் பயணிப்படாலும் நாங்கள் ஷோலாம் ட்ராவல் பண்ணும்போது அவராக இது பண்ணுவார். அப்போ பிக் பாஸில் இருக்கும்போதெல்லாம் ஜனனி அது பயங்கர ஃபன் பண்ணும். ஆக்சுவலாக வந்து செம்ம ஃபன் பண்ணும் எனக்கு. செம்ம யாருன்னா ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், அதை நான் பண்ணுறதே பண்ணி காட்டும் எனக்கு. அப்போ பயங்கர சிரிப்பு வரும் எனக்கு. இப்போ ராமு இருப்பான், ராம போட்டு ஜாலியாக கலாச்சிருப்போம், அவ்வளோ சிரிப்போம். அதை சொல்லிட்டுலாம் ஃபோன்லாம் சிரிச்சிட்டு போனாங்க, இது இப்படி ஆச்சுல அப்படி ஆச்சுல அப்படின்னு. அப்புறம் அதான் நான் இப்படி தான் சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு ஜாப்பில் இருந்தேன்னா அந்த ஜாப்பில் இத்தனை வருஷம் இவங்க கூட இருந்தேன்னு சொல்லியிருப்பேன், வேற எதாவது சொல்லியிருப்பேன். அப்படி இல்லை நம்ம எல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணி வரோம்ல, கலகப்பூரில் அவங்களும் இருக்கிறாங்க, இந்த பக்கம் இவங்க இருக்கிறாங்க. ஒரு இடத்துல என்ஜாய் பண்ணதை வச்சு தான் நான் சொல்ல முடியும். நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு நோக்கி இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். விஷயன்றதை தாண்டி உங்களோட ஜேர்னியில் இப்போ நீங்கள் அந்த இன்னும் கொஞ்சம் இவர் யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் லைக் ஹி இஸ் வர்த் மோர் அப்படின்றதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி தான். தொடர்ந்து மக்கள் உங்ககிட்ட இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்கள் வெற்றியை தாண்டி. ஸோ வி ஆர் ஸோ ப்ரவுட் உங்களோட ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸ்க்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.